குளத்தூர்ல பேசுறதுனால ஃபர்ஸ்ட் கேள்வி, நியாயமா நீங்கள் செய்தது நியாயமா? அனைவருக்கும் வணக்கம். சமீப காலமாக பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய பிரச்சனைகள் போயிட்டுருக்கு. ஒரு சாவு உழைச்சுன்னா மிஞ்சி போனால் ஒரு 2 நாள் அழுவான், 3 நாள் அழுவான். இங்கே பார்த்தீங்கன்னா ஒருத்தன் 30 நாளும் அழுகுறான். ஒரு 3 பேர் அழுகுறானுங்க. யாருன்னு கேட்டிங்கன்னா, இந்த சத்யராஜ் ஒருத்தன், நக்கி கோபால் ஒருத்தன், இந்த திருமுருகன் வாந்தின்னு ஒருத்தன். இவனுக்கு எதுக்கு அழுகுறானவன்னு இவனுங்களுக்கே புரியலை. அது சத்யராஜெல்லாம் பார்த்தீங்கன்னா அவன் எதுக்கு அழுகுறான்னு அவனுக்கே தெரியாது. ஏன்னு கேட்டிங்கன்னா அவ்வளோ விசுவாசமாக இருக்கான் கோபாலபுரம் குடும்பத்துக்கு. என்னன்னா ஒருத்தர் முதலமைச்சராக வந்து சீட்டில் உக்காந்துட்டார். அதை இவங்களால் பொறுத்துக்க முடியல. இப்போ வேறு நாட்டில் வேறு எந்த பிரச்சனையுமே கிடையாது. இது அந்த நாய்களால் பொறுத்துக்க முடியல, அந்த 3 நாய்களால். அதோடு சேர்ந்து இந்த டிஎம்கேயோட சமூக ஊடகங்கள் இருக்குது பார்த்தீங்களா, அந்த நாய்களுக்கும் பொறுக்க முடியல. டெய்லி வந்து ஒப்பாரிச்சு போராடும். காலையில் எந்திரிச்ச உடனே எவனாவது ஒருத்த அழுகுறான், இல்லை எவனாவது இந்த ஆட்சி அப்படி இருக்கு பார்த்தீங்களா, அதை பார்த்தீங்களா, இதை பார்த்தீங்களான்னு கோபாலபுரத்துக்கு டெய்லி காலைல போயிட்டு அதை கழுவி விட்டுட்டு வந்துட்டு உடனே ஒரு வீடியோ எடுத்து வீடியோ போட வேண்டியது. என்னமோ தேச தியாகி காமராஜர் அவர்கள் தோத்தா மாதிரி ஸ்டாலின் வந்து குளத்தூரில் தோத்ததை அந்த சத்யராஜின்ற வந்திருக்கான் பாருங்க. ஐயோ, அவன் படுத்துகிற அனுபவம் பெரிய அனுபவம் இருக்குது. அதாவது ஒரு படத்தில் என்னென்னு கேட்டிங்கன்னா, புதிய வானம்னு ஒரு படம், இவனோட படம் பார்த்தீங்கன்னா அப்படியே எம்ஜிஆர் மாதிரியே வருவான். நான் எம்ஜிஆர் மாதிரி இந்த கை நீளம், இந்த கை அது பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த படம் பார்த்தீங்கன்னா எம்ஜிஆரோட புகழை பாடிட்டு, எம்ஜிஆரே உண்மையிலே ஐயோ இப்படி நமக்கு ஒரு தொண்டான ரசிகனாடா அப்படின்னு சொல்லிட்டு அப்படி உருகி போகிற லெவலுக்கு ஒரு படம்லாம் எடுத்தான். எம்ஜிஆர் மறைவிற்கு பிறகு பார்த்தீங்கன்னா அப்படியே கொத்தடிமை கோபாலபுரம் குழுப்பத்து குண்டிகளை வந்துட்டான். ஒரு கருப்பு சட்டையை வேற அவனை போட்டுக்கிறான் அடிக்கடி. என்னன்னா நான் ஒரு பெரியார் தொண்டன். அப்போல்லாம் எம்ஜிஆரை போய் பார்க்கும்போதெல்லாம் இவன் பெரியார் தொண்டன்லாம் கிடையாது. அந்த காலம் செத்து போன பிறகு இவன் என்னடானா அப்படியே நான் பெரியாருக்கு இதாகவே மாறிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்போல்லாம் பார்த்தீங்கன்னா சாமி படத்துலேருந்து எல்லா படத்துலையும் நாய் நடிக்க காசுக்காக திங்கிறான். ஆனால் இவனை மாதிரி திங்கிறதுக்கு எவனாலையும் முடியாது. இவன் ஒருத்தன். அதுக்கடுத்து நக்கி கோபால் ஒருத்தன். அவன் என்னடானா ஐயோ என்னமோ தமிழ்நாட்டோட மிகச்சிறந்த ஆளுமையே என்னமோ வந்து தோற்று போயிட்டா மாதிரி. ஏன்னா வாங்குற காசுக்கு நாய் குலைச்சி தானே அவனை, வேற எந்த பிரச்சனையும் குலைக்க மாட்டான். கடந்த 5 வருஷமாக பத்திரிக்கை நடத்திட்டு சொல்லிட்டு பேர். இவனோட கவினோட படுகொலைக்கு குலைக்கலை, இவன் அஜித் மரணத்துக்கு குலைக்கலை. தமிழ்நாட்டில் எவ்வளோ ரேப் 5 வருஷம் அடைஞ்சு. அப்போலாம் நக்கி கோபால் போய் கோபாலபுரத்தில் சுத்தமாக நாக்கை போட்டு நக்கிட்டு இருந்தான். இதான் பண்ணிட்டு இருந்தான் தவிர வேறு எதுவும் பண்ணலை. புரியுதுங்களா? இவன் ஒரு கேட்டகிரி. அதுக்கடுத்தது பார்த்தீங்கன்னா திருமுருகன் வாந்தி. அவனுக்கு காந்தின்னு அவன் பேர் வச்சானே தெரியல, திருமுருகன் வாந்தி. அவன் என்னடானா ஒரு பிரச்சனையும் கிடைக்கலன்னா ஒரு 4 பெயிண்ட் டப்பாவை தூக்கிப்பான், தாரை தூக்கிப்பான், நேர ஜங்ஷனில் போய் ஹிந்தி அழிப்பு போராட்டம் நடத்துவான். எதை ஹிந்தியை அழிக்கிறான். ஹிந்தியை முதன்மையாக சொல்லி கொடுக்கறது கருணாநிதியோட கனிமொழி அக்கா நடத்துகிற ஸ்கூலில் போய் ஹிந்தி அடிக்கிறதுக்கு போராடுறான்னா போராட மாட்டான். ஏன்னா அங்கேருந்தானே காசு வந்துட்டுருக்கு அந்த நாய்க்கு குலைக்கிறதுக்கு. அங்கே போய் ஹிந்தி எங்கே கற்றுக் கொடுக்குறானோ அங்கே போய் ஸ்கூலை மூடுன்னு சொல்ல மாட்டான். என்ன பண்ணுவான்னா ஒன்றுமே இல்லாத இடத்துல போய் ரயில்வே ஸ்டேஷனை போய் அழைச்சிட்டு இருப்பான். ஏன்னா 10 பேர் வரானுங்கள்ல, அப்போ தானே இவனை பார்த்தா தெரியும். தமிழ்லாம் வாழ்ந்துட்டு தாண்டா இருக்குது. தமிழ்லாம் வாழாமலாம் இல்லை. நீங்கள் சொன்னாலும் சொல்லாட்டியும் தமிழ் வந்து தொய்வான மொழி, அது வாழ்ந்துக்கிட்டே தான் இருக்கும். புரியுதா? யாருமே இங்கே கொண்டு வந்து படிப்பெல்லாம் திணிக்கிறது கிடையாது. படிக்கிறவன் படிச்சுக்கப்பட்டேன். படிக்கிறவன் படிக்கிறதோட அவனோட வேலையை அவன் பார்க்க போகிறான். உங்களுக்கு என்னடா வந்துச்சு? நீங்கள் கேடுகட்ட அரசியல் பண்ணுறதுக்கு படிப்பையும் தமிழ் மொழியும் பயன்படுத்துவீங்க. இந்த கேடுகட்ட நீங்கள் பண்ணுறதே கேடுகட்ட பொழப்புன்னு தெரிஞ்சு போச்சு. எல்லாருக்குமே தெரியாமலாம் இருக்குது. தெரிஞ்சதுனால தான் 70 வருஷம் கட்சியை நீ கூப்பில் அடிச்சு உட்காந்து வச்சுருக்கானுங்க. இப்போ தான் மக்கள் கொஞ்சம் வீழ்ச்சிருக்கானுங்க. அது நான் என்ன சொல்கிறேன், அது அவருக்கு அரசியல் புரியல, எல்லா வேலையும் புரிஞ்சு வரதில்லை. ஒரு சர்டைன் பீரியடு கொடுக்கணும். ஒரு 6 மாதம் டைம் கேட்குறாரு, 6 மாதம் டயத்தை கொடுக்கடா. ஒருத்தர் நல்லவன் ஆட்சி பண்ணுறதுக்கு வழி விடுங்க. அது எதுவுமே தெரியாமல் போய் உட்காந்துருக்காருனா வருவார். என்ன தெரிஞ்ச உடனே எல்லாம் வந்துட்டானாங்களா என்ன?
டிஎம்கேல எல்லாரும் தெரிஞ்சுக்கிட்டு தாண்டா வந்தாங்க. ஒவ்வொரு இயக்கத்துலேருந்து பிரிஞ்சா கலைஞர் வந்தார். கலைஞர் அதுக்கப்புறம் தான் தெரிஞ்சுக்கிட்டாரு. அதுக்கப்புறம் தான் ஸ்டாலின் தெரிஞ்சுக்கிட்டாரு. அதுக்கப்புறம் தான் உதயநிதி உதயநிதிக்கு என்ன தெரியும்? அவனும் நடிகன் தான். அவங்க தாத்தா அப்பாலாம் இதில் இருந்ததுனால அந்த இதில் ஃப்ளூக்கில் வந்தது தானே தவிர இதை சுயமாக மக்களை சந்தித்து வந்தானா ஒன்றும் கிடையாது. புரியுதா இல்லையா? அதுக்குள்ளே என்னமோ இவனை சட்டமன்றத்தில் ஒரு நாள் பேசிட்டாங்குள்ள ஒருத்தன் வீடியோ போடுறான். ஃபயர் விட்டுட்டீங்க உதயநிதி. ஐயோ அப்பா அவங்கள அப்படி பார்த்துட்டோம் இப்படி பார்த்துட்டோம், அதை பண்ணிட்டோம் இதை பண்ணிட்டோம். நீங்கள் ஃபேனை சுவிட்சை போடாமலே ஃபேன் அடித்து காற்றுல பேப்பர்லாம் பறக்குதுன்னு ஒருத்தன் ஃபயர் விடுறான். என்னடா நடக்குது நாட்டில்? இதே பண்ணுங்கடா, தப்பு கிடையாதுடா. உங்கள் பொழப்புக்கு நான் எல்லாரையுமே சொல்கிறேன். சோஷியல் மீடியாவாக இருக்கட்டும், யூடியூப் நடத்துகிறவனாக இருக்கட்டும், எவனாக இருந்தாலுமே சரி, டிஎம்கே குடும்பத்துக்கு ஓரளவு சப்போர்ட் பண்ணுங்கடா. கொத்தடி மாதிரி அங்கேயே வேணா போய் படுத்து கிடந்து சோறு திம்பிங்க. தமிழ்நாட்டில் உள்ள ஊடகங்கள் எவ்வளோ கேவலமானதுங்கிறத ஆர்எஸ் பாரதின்றவன் ஒரு பேட்டியில் சொன்னான். என்ன சொன்னான்? தமிழ்நாட்டில் உள்ள ஊடகங்கள் தான் பாம்பேயில் உள்ள விபச்சாரியை விட கேவலமாக நடத்துகிறான்னு சொன்ன குடும்பத்துக்கு இன்னிய வரைக்கும் காவடி தூக்குற ஒரே மீடியா நம்ம செய்தித்தாள்கள் தான்ப்பா. கலவத்தை தேவடியான்னு சொன்ன பிறகும் அவனை சுற்றி கொடையை பிடிச்சிட்டு ஒவ்வொரு சேனலையும் பார்த்தீங்கன்னா அவன் வீட்டு வாசலில் காலையிலே போய் படுத்துக்கிறீங்க. நான் என்ன சொல்கிறேன், உங்களுக்கு எதுக்குடா பேட்டி கொடுக்கணும்? மக்களுக்கு நல்லது பண்ணணுன்னு ஒரு அரசியல் களத்தில் இறங்குறாரு. சரி, நல்லது பண்ணணுன்னு ஒருத்தர் இறங்கினார்ல, மாண்புமிகு எல்லோரும் மதிக்கத்தக்க கேப்டன் ஐயா அவர்கள் இறங்கினார்ல, அவர் என்னடா பண்ணீங்க? வயசுமானங்களா நீங்கள் என்ன பண்ணீங்க? குடிக்காரன் நீங்கள். இன்னும் கேப்டன் பேரில் என்ன வன்மத்தை கக்கணுமோ அத்தனை வன்மத்தையும் கக்கி டிஎம்கே ஏடிஎம்கே கொடுக்குற காசுக்கு ஆசைப்பட்டுக்கிட்டு அவரை ஒழிச்சதே மீடியா தானடா. உங்களுக்கு எதுக்குடா பேட்டி கொடுக்கணும்? உங்களுக்கு பேட்டி கொடுத்து நீங்கள் நாட்டில் என்னத்தை மாற்ற போகிறீங்க சொல்லுங்கள் பார்க்கலாம். இதே திருப்பி கோபாலபுரம் கொத்தடிமையை கொண்டு வந்து உட்காந்து வைக்கிறதுக்கு என்ன வேலையோ அத்தனை வேலையை இப்போ உள் வேலையாக நீங்கள் பார்த்துட்டு இருக்கீங்க. புரியுதுங்களா இல்லையா? அந்த சோஷியல் மீடியா ஆகட்டும், இந்த யூடியூபர் ஆகட்டும், இந்த மீடியாக்கள் ஆகட்டும், எல்லாம் என்னென்னு கேட்டிங்கன்னா இவனுக்கு சம்பாதிச்சு கொளிக்கிறதுக்கு இப்போ விஜய் ஆட்சி உறுதுணையாக இல்லை. ஏன்னு கேட்டிங்கன்னா ஒரு நல்ல மனிதன் ஆட்சி பண்ண உட்காந்துருக்காரு. அந்த ஆட்சியை நல்லபடியாக கொடுப்பாருங்கிற நம்பிக்கை எல்லாருக்கும் இருக்குது. கொஞ்சம் டைம் கேட்குறாரு. அது டைம் கொடுங்கடா. அதை விட்டு 70 வருஷமாக அவனை கொள்ளடிச்சது பத்தாதுன்ட்டு ஒவ்வொரு அமைச்சர் நாயும் பார்த்தீங்கன்னா கதறானுங்க. அனிதா ராதாகிருஷ்ணன் ஆகட்டும், இன்னும் 2-3 பேர், மனோ தங்கராஜ், இந்த நாய்ங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா விடிய கத்துது நாய்ங்க. ஏன்னா கொள்ளடிக்க ஒன்றும் வழி இல்லைல்ல. இப்போ எல்லாத்தையும் தான் இழுத்து சாத்தியாச்சு. கோபாலபுரத்தும் கொள்ளடிச்சு கொடுக்க முடியல, நம்மளும் கொள்ளடிக்க முடியலையேங்கிற ஒரு ரக்தியில் கத்துறானுங்க. விஜய் மீடியா அவர்களை சந்திக்காமல் இருக்கிறது உண்மையிலே நல்லதுடா. மோடி அவர்கள் மாதிரி காரியத்தில் சாதனை பண்ணி இப்படி பண்ணுறது நல்லதுடா. உண்மையிலே விஜய் பண்ணுறது நல்லதுன்ற மாண்புமிகு முதல்வர் அவர்கள் இப்படி பண்ணுறது உண்மையிலே நல்ல விஷயங்கிற. ஏன்னா உங்களுக்கெல்லாம் ரிப்பீட் அடிக்கிறதுக்கு இந்த மாதிரி லெவல் தான் சரியாக வரும். உங்கள்கிட்ட பேட்டியை கொடுத்துட்டு நீங்கள் அதை வேறு மாதிரி டெஸ்ட் பண்ணி போட்டுவிட்டு கேப்டன்கிற ஒரு நல்ல மனிதரை அழிச்சதை இந்த கேடுகட்ட ஊடகங்களும் சமூக வலைத்தளங்களும் முக்கியமான அரசியல் கட்சி தலைவர்கள் தாண்டா அவர் அழித்தது. இல்லைனா இன்னைய லெவலுக்கு தமிழ்நாடு எங்கேயோ இருந்திருக்கும்டா. ஒரு நல்ல மனிதனை அழிக்க எல்லாமே சேர்ந்துக்கிடா. சகல கட்சியும் ஒன்றா சேர்ந்தீங்க, அதோட இந்த மீடியாக்கார நாயங்களும் சேர்ந்துச்சுடா. அதனால தானே தமிழ்நாடு குட்டிச்சோரா போனது காரணமே. இப்போ விஜய் பேட்டி கொடுக்கலாம் குத்திக்கிட்டு சாவுங்கடா. பேட்டி கொடுக்காமல் இருக்கிறது தான் மிஸ்டர் முதல்வர் அவர்களுக்கு நல்லது. அதுதான் அவர் பண்ணுறாரு, தெளிவாக தான் பண்ணுறாரு. அவரை பாராட்டணும். உண்மையிலே கொஞ்சம் டைம் கொடுக்குறாங்க. 6 மாதம் டைம் ஆகும். எதையாக இருந்தாலும் நிமித்தம்னா ஒரு 6 மாதம் டைம் ஆகும். 1 மாதமே ஆகலை, அதுக்குள்ளே அதை பண்ணணும் இதை பண்ணணும்னு சொல்லிட்டு டிஎம்கேட்ட காசை வாங்கின விசுவாசத்தை குறைச்சிக்கிட்டு கிடக்குங்க கூட்டணி கட்சிக்கார நாய்கள்லாம். ஒன்றும் சொல்ல முடியாது. இதெல்லாம் திருந்துறதே கஷ்டம். இதெல்லாம் கூட்டணி விசுவாசம், கூட்டணி தர்மம்னு சொல்லிட்டு டிஎம்கே அடித்த கொள்ளைக்கெல்லாம் உடனே போயிட்டு டிஎம்கே என்ன பண்ணுறானா எல்லாம் பார்த்துக்கிட்டு கூட்டணி கட்சியா கேவலமா இல்லை? கூட்டணி கட்சின்னு சொல்கிறதுக்கெல்லாம் கேவலம்டா இதெல்லாம். 6 மாதம் ஒருத்தர் ஆட்சி பண்ண விடுங்கடா. ஆட்சி பண்ணிட்டு அதுக்கப்புறம் நல்ல மாற்றத்தை கொண்டு வருவான்டா.